ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ராஜா பேசுறேன். இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா, 29/3/2025 சனிக்கிழமை. இன்னையோட கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளான்ல நான் ஜாயின் பண்ணி 574 நாள் ஆகுது. என்னுடைய ஒரு நாள் ஸ்டாக்கிங் இன்கம் யாரையுமே ரெஃபர் பண்ணாம, நான் ஸ்டாக்கிங் பண்ணதுக்கு உண்டான ஸ்டாக்கிங் இன்கம் மட்டும் 226 கைட் காயின். எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ பார்த்தீங்கன்னா, இந்திய ரூபாய் மதிப்பில் ரூ. 628 என்னுடைய ஒன் டே ஸ்டாக்கிங் இன்கம். நான் கிட்டத்தட்ட 1,72,914 காயின் ஸ்டாக்கிங் பண்ணிக்கிறேன். ஒரு நாளைக்கு 0.131% ஸ்டாக்கிங் இன்கம் ஜென்யூனாக கிடைக்கும். இதுதான் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம். ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மில் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் இத்தனை நாளாக நான் ஜாயின் பண்ண டேட்லேருந்து மட்டும் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பல மாதம் அவங்க ஸ்டாக்கிங் இன்கம் கொடுத்துனுங்கிறாங்க. நான் ஜாயின் பண்ண அந்த டேட்லேருந்து 574 நாள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எவ்வளோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணியிருப்பீங்க, இல்லைனா நீங்கள் கிரிப்டோவில் ஸ்டாக்கிங் இன்கம் கொடுத்துருப்பீங்க. இத்தனை நாளாக ஸ்டாக்கிங் இன்கம் கொடுத்து பேமெண்ட்டும் பர்ஃபெக்டாக கொடுக்குற ஏதேனும் ஒரு பிளாட்ஃபார்ம் சொல்லுங்கள் பார்க்கலாம். வாய்ப்பே இல்லை. ஏன்னா எல்லாமே ஸ்டாக்கிங் இன்கம் அதிகமாக கொடுத்து சீக்கிரமாக கம்பெனியே இல்லாமல் போயிடும். பட் நம்மளுடைய கைராவோட கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் அப்படி கிடையாது. ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம். அப்படி என்ன சார் ப்ராஜெக்ட்னால், நிறைய ப்ராஜெக்ட் லைவாக இருக்குது. நிறைய ப்ராஜெக்ட் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் ஒன் பை ஒன்னாக லான்ச் பண்ண போகிறாங்க. விபின்ற ப்ராஜெக்ட் லைவாக ப்ளே ஸ்டோரில் இருக்குது. அந்த விபி ஆப்பில் தான் நான் இபி பில், மொபைல் ரீசார்ஜ், கேஸ் பில் எல்லாமே கைட் காயினை பயன்படுத்தி பண்ணுறேன். நல்லா புரிஞ்சுங்க. அடுத்தது பிக்னவுன்ற ப்ராஜெக்ட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் ப்ளே ஸ்டோரில் லைவாக இருக்குது. ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கைட் காயினை யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சோலார் என்எஃப்டி ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா, உலகத்திலேயே வெர்ச்சுவல் என்எஃப்டிக்கு ஈக்குவலாக ஃபிசிக்கல் அசட் க்ரியேட் பண்ண ஃபஸ்ட்டு கம்பெனி நம்மளுடைய கைராவோட இந்த சோலார் என்எஃப்டி ப்ராஜெக்ட் தான். கைரா blockchainacademy.comல போய்ட்டு நீங்கள் பிளாக் செயின் சம்மந்தமாக நீங்கள் ஏன்னா கோர்ஸ் லேர்ன் பண்ணணுன்னா நீங்கள் கைட் காயினை ஃபீஸாக பே பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் ஓடிடி பிளாட்ஃபார்ம், ஸ்கொயர் ஃபிட் அதுமாரி சொல்லிட்டு நிறைய ஃபீல்டில் கிரிப்டோ கரன்சியான கைட் காயினை பயன்படுத்தி யூஸ் பண்ணுற மாரி ஒன் பை ஒன்னாக வரப்போகுது. இந்தமாரி ப்ராஜெக்டால் தான் இத்தனை நாளாக இந்த ஸ்டாக்கிங் இன்கம் இவங்களால கொடுக்க முடியுது. ஓகேங்களா. மாதத்துக்கு 3%லேருந்து 4.5% வரைக்கும் நீங்கள் எந்த பிளானை சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாரி உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு 2 இயர் 3 இயர் ரெகுலர் பிளான் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா மந்த்லி 3%, 3.5% கிடைக்கும். ஃபிக்ஸட் பிளான் 3 இயர் பிளான் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா மந்த்லி 4% கிடைக்கும். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஜென்யூனான ஸ்டாக்கிங் இன்கம் கொடுக்குற இந்த கைராவோட கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மில் மினிமம் 3000 கைட் காயின்லேருந்து நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதேமாதிரி வித்ட்ரா பண்ணுறது எப்போ சார் வித்ட்ரா பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, ரெகுலர் பிளானில் நீங்கள் சூஸ் பண்ணி ஸ்டாக்கிங் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுடைய வாலெட்டில் எவ்ரிடே நைட்டு 12:15 உங்களுடைய வாலெட்டில் ஸ்டாக்கிங் இன்கம் வந்துடும். அப்படி வரக்கூடிய ஆர்ஓஎஸ் ஸ்டாக்கிங் இன்கம் மினிமம் 500 கைட் காயின் வந்தாலே நீங்கள் எவ்ரி மந்த் ஒன்ஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மந்த்லி ஒன்ஸ் ஒரு முறை நீங்கள் கைரா எக்ஸ்சேஞ்சுக்கு வித்ட்ரா பண்ணி ஐஎன்ஆராக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதில் ரெஃபரல் இன்கம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா 18 லெவல் வரைக்கும் ரெஃபரல் இன்கம் இருக்குது. நீங்கள் ரெஃபர் பண்ணணும் ஆசைப்பட்டிங்கன்னா ரெஃபர் பண்ணி இதில் ஏர்ன் பண்ணலாம். ஏர்ன் பண்ண காயின் நீங்கள் ஐஎன்ஆரை வித்ட்ராவும் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணுறதா இருந்தால் ஸ்டாக்கிங்கும் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. காயின் மார்க்கெட் கேப்பில் லிஸ்டிங் செய்யப்பட்ட ஒரு கிரிப்டோ கரன்சி, ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச், அது மட்டும் இல்லாமல் ஓன் பிளாக் செயினில் ரன் ஆகிற ஒரு ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் மட்டும் வச்சு இல்லாமல் ஓன் பிளாக் செயினில் ரன் ஆகிற ஒரு கிரிப்டோ கரன்சி தான் நம்முடைய கைட் காயின். இவிஎம் பேஸ்டு கிரிப்டோ கரன்சி. இதனுடைய ஃப்யூச்சர் பார்த்திங்கன்னா சொல்லினே போகலாம். ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் மட்டும் லிஸ்டிங் ஆகி ட்ரேட் ஆகாமல் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சான டெக்ஸ்டர்ட் எக்ஸ்சேஞ்ச், எஃப்ஐயூ ரிஜிஸ்டர் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சான காயின் நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், இதில் எல்லாமே லிஸ்டிங் ஆகி ட்ரேட் ஆகுது. அப்கமிங் டேஸில் இன்னும் நிறைய எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டிங் பண்ண போகிறாங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் இந்த கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளானில் ஜாயின் பண்ணி ஸ்டாக்கிங் இன்கம் ஏர்ன் பண்ணணும்னா என்னுடைய கைட் காயின் ஸ்டாக்கிங் சைன் அப் ரெஃபரல் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன்.
டிஸ்கிரிப்ஷனில். அதில் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைன் அப் பண்ணுற ஃபார்ம் வரும். ஸோ இந்தமாரி வரக்கூடிய ஃபார்மில் உங்கள் நேம், மெயில் ஐடி, மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு, ரிப்பீட் பாஸ்வேர்ட் இடத்துல கேப்ஸ் லெட்டர், ஸ்மால் லெட்டர், ஸ்பெஷல் கேரக்டர், நம்பர் இதெல்லாம் கலந்த மாரி மினிமம் 8 லெட்டர்ஸ்க்கு மேலே இருக்க மாரி பார்த்துங்க. கீழே என்னோடய நேம் ஜே ராஜான்னு வருதான்னு பார்த்துட்டு டிக் மார்க் கொடுத்து கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டாக்கிங் அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். மேபி மெயிலில் கன்ஃபர்மேஷன் மெயில் ஏதேனும் வந்திருந்தால் நீங்கள் தான் இந்த ஸ்டாக்கிங் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறீங்கன்னு செக் பண்ணுறதுக்காக வரும். மேபி வந்திருந்தால் கன்ஃபார்ம் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணிக்கோங்க, ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு கைட் ஸ்டாக்கிங் KAIT கைட் ஸ்டாக்கிங் சொல்லிட்டு அந்த ஆப்பை உங்களுக்கு நான் வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ இந்தமாரி லோகோ உள்ள ஆப்பை வரும். இந்த கைட் ஸ்டாக்கிங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணுறப்ப நீங்கள் சைன் அப் பண்ணுறப்ப என்ன மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கொடுத்து உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கான செகண்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் ஆகிடும். தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான KYC வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ KYC வந்து வெரிஃபை எனக்கு வந்து பாருங்கள் KYC ஸ்டேட்டஸ் வெரிஃபைடுன்னு இருக்குதா, உங்களுக்கு நாட் வெரிஃபைட் சப்மிட் இருக்கும். சப்மிட் கொடுத்து உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், ஆதார் ப்ரூஃப், அதாவது எனி ஒன் ப்ரூஃப் தரணும். நேஷ்னல் ஐடி ப்ரூஃப் கொடுத்தீங்கன்னா ஆதார் கார்டு ப்ரூஃபோட ஃப்ரண்ட் ஃபோட்டோ, பேக் ஃபோட்டோ, இல்லைனா டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்தீங்கன்னா அதோடைய ஃபோட்டோ இதெல்லாம் நீங்கள் கொடுத்து டிக் மார்க் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா வித்தின் 1 ஹவருக்குள்ளே உங்களுக்கு KYC கம்ப்ளீட் ஆகிடும், வெரிஃபைட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான ரிசீவிங் வாலெட் அட்ரஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியான ரிசீவிங் வாலெட் அட்ரஸ் வந்து கீழே இருக்கும். ஸ்க்ரோல் பண்ணி கடைசியாக வரும். இதுதான் உங்களுடைய வாலெட் அட்ரஸ். இப்போ நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்க, ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, KYC கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கான ரிசீவிங் வாலெட் அட்ரஸும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ காயினை வாங்கி ஸ்டாக்கிங் பண்ணணும். 2 மெத்தடில் பண்ணிக்கலாம். ஒன்று, நீங்கள் 3000க்கு மேலே 4000, 5000, 6000 மல்டிபிள் ஆஃப் 1000 ரேஞ்சில் காயின் எவ்வளோ ஸ்டாக்கிங் பண்ண போகிறீங்களோ அதுக்குண்டான ஐநர் அமௌண்ட்டை நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் கைரா எக்ஸ்சேஞ்சில் வாங்கி உங்கள் அட்ரஸ்க்கு நான் சென்ட் பண்ணிடுவேன். அப்படி இல்லை சார் நானே தான் சார் காயினை வாங்கி ஸ்டாக்கிங் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னா கைரா எக்ஸ்சேஞ்சோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். நீங்களே போய் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி KYC கம்ப்ளீட் பண்ணி பேங்க் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு இதில் எதனா டவுட்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள். எனக்கு கூட பண்ணணும்னு அவசியம் இல்லை, நான் கூட கண்டிப்பாக பண்ணித்தரேன். கஸ்டமர் சப்போர்ட் கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான சப்போர்ட் பண்ணுவாங்க. அது நீங்கள் பண்ணதுக்கப்புறம் நீங்களாகவே INR ஆட் பண்ணி காயினை பை பண்ணி வித்ட்ரா பண்ணுறப்ப உங்கள் அட்ரஸ் இந்த அட்ரஸை காப்பி பண்ணி அந்த எக்ஸ்சேஞ்சில் பேஸ்ட் பண்ணி வித்ட்ரா பண்ணிங்கன்னா இந்த கைட் வாலெட்டில் வந்துடும். வந்ததுக்கப்புறம் லெஃப்ட் சைடு கார்னர் இருக்கிற இந்த 4 கோடை டச் பண்ணிங்கன்னா 3வது ஆப்ஷன் ஸ்டாக்கிங் கான்ட்ராக்டை கொடுத்து நியூ ஸ்டாக்கிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிளான்ஸ் வரும். 2 இயர் பிளான் பார்த்தீங்கன்னா மந்த்லி 3%, இது டெய்லி ROS வந்துடும். மந்த்லி ஒன்ஸ் ஒரு முறை வித்ட்ரா பண்ணிக்கலாம். 3% கிடைக்கும் மாதம் இன்கம் உங்களுக்கு. கீழே இருக்கிற பிளாட்டினம் 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா மந்த்லி 3.5%, டெய்லி உங்களுக்கு இன்கம் வந்துடும். மந்த்லி ஒன்ஸ் ஒரு முறை வித்ட்ரா பண்ணிக்கலாம். கீழே இருக்கிற 3வதாக இருக்கிற ஃபிக்ஸட் டைமண்ட் பிளான் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் ஒரு முறை தான் ROS இன்கம், ஸ்டாக்கிங் இன்கம் வரும். இயர்லி ஒன்ஸ் ஒரு முறை நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த பிளான் மேலே இருக்கிற 2 பிளானும் ரெகுலர் பிளான், உங்களுக்கு எந்த பிளான் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. 3.5% வேணும்னா நீங்கள் இந்த பிளாட்டினம் 3 இயர்ஸ் பிளானை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே அமௌண்ட் இடத்துல 0 இருக்கும் டிஃபால்ட்டாக. அதை என்ன பண்ணிக்கங்க, டெலீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு 3000க்கு மேலே எவ்வளோ காயின் இருந்தாலும், அதாவது 4000, 5000 வந்து அதை அப்படியே டைப் பண்ணிவிட்டு இந்த டிக் மார்க் கொடுத்து ப்ராசஸ் யுவர் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டாக்கிங் கான்ட்ராக்ட் ஆக்டிவேஷன் ஆகிட்டு அன்றைக்கி நைட்டு 12:15 உங்களுக்கு ஸ்டாக்கிங் இன்கம் வர ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா? உங்களுக்கு இப்போ நான் சொன்ன ஸ்டெப்ஸில் ஏதாவது புரியலனா டிஸ்கிரிப்ஷனில் ஸ்டெப் 1, ஸ்டெப் 2ன்னு சொல்லிட்டு 2 வீடியோ போட்டுக்கிறேன், பாருங்கள். அதை பார்த்துட்டே கூட நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணுங்கள். இல்லை சார் எனக்கு நீங்களே சொல்லுங்கனாலும் நீங்கள் என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஸ்டெப்பில் உங்களுக்கு தெரியாமல் இருந்திருந்தாலும் அங்கேருந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். என்னுடைய நம்பர் 9025465375. இதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.